நண்பர்கள் அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் விஞ்ஞான ஜோதிடம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது அறிவியல் ரீதியாக எப்படி செயல்படுகிறது, அது எப்படி பலன் கொடுக்கிறது என்பது பார்ப்போம். இதனோட தலைப்பு நவக்கிரகங்களின் காந்த சக்தி கொடுக்கும் பலன்கள். ஒருவர் பிறக்கும் சமயத்தில் பூமியின் அருகில் எந்தெந்த கிரகம் சுழன்று கொண்டிருக்கிறதோ அந்த கிரகங்களின் மின்காந்த சக்தி அலைகள் பிறக்கும் குழந்தையின் உடலில் பதிவாகி அதற்கேற்ற குணங்களையும் உணர்ச்சிகளையும் உண்டாக்குகிறது. கிரகங்கள் எந்தெந்த சமயத்தில் தனது சுழற்சியில் பூமியின் அருகே வருகிறதோ அந்த நேரத்தில் அந்த கிரகங்களின் காந்த சக்தி அலைகள் மனிதனின் உடலில் பதிந்து அதற்கேற்ற குணங்களையும் செயல்களையும் உண்டாக்குகிறது. அந்த வகையில் நவக்கிரகங்கள் என்று சொல்லப்படும் சூரியன் முதல் ராகு கேது வரை ஒருவரின் வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம். சூரியனிடம் இருந்து வரும் காந்த அலைகள் நம் ஆன்ம சக்தியை அதிகரிக்கும். உடலில் இருந்த நோய் நொடிகள் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படும். சந்திரனிடம் இருந்து வரும் சக்தி மின்னலைகள் நம் உடலில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் உண்டாக்குகிறது. செவ்வாயிடம் இருந்து வரும் சக்தி அலைகள் நம் உடலில் இருந்த இரத்த அணுக்கள் விருத்தி அடையவும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் செய்வதோடு வீரம் வேகம் வெற்றி அளிக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் உண்டாக்குகிறது. குருவிடம் இருந்து வரும் சக்தி அலைகள் நமக்கு அறிவு ஞானம் பக்தி பண்பு நீதி நேர்மை சத்தியம் யோகம் முதலிய உணர்ச்சிகளை உண்டாக்குகிறது. சனியிடம் இருந்து வரும் சக்தி அலைகள் நீதி நேர்மை சத்தியம் அன்பு பக்திக்கு விரோதமான காரியங்களை செய்தல் அவர்களுக்கு அதனால் பலவிதமான இடையூறுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் தருகிறது. ராகுவிடம் இருந்து வரும் சக்தி அலைகள் நமது உடலில் உண்டாகும் விஷப்பொருட்களை வெளியேற்றி உடல் சிறப்பாக செயல்புரிய செய்கிறது. கேதுவிடம் இருந்து வரும் சக்தி அலைகள் வாழ்வில் வெறுப்பையும் ஞானம் மோட்சம் தெய்வீகம் ஆன்மீகம் முதலிய தத்துவங்களில் ஈடுபாட்டையும் உண்டாக்குகிறது. நண்பர்களே, இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவரின் வாழ்க்கையில் பிறக்கும் முதல் இறப்பு வரை நவகிரகங்கள் கட்டுப்படுத்துகிறது என்பதை ஜோதிடமும் சொல்கிறது மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இதை உண்மை என்று கூறுகிறார்கள். நன்றி நண்பர்களே.